2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் என்ன காரணம்? மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையா, அல்லது ஒரு மாஸ் ஹீரோவுக்கு கிடைத்த ஆதரவா, அல்லது டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே போன்ற கட்சிகளின் தொடர் ஆட்சி மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு கண்ணோட்டமா? எப்படி இருந்தாலும் விஜய் பெரும்பான்மையுடன் ஆட்சியை தொடங்கியுள்ளார். ஆனால் பிரச்சாரத்தின் போது அவர் நிறைய வாக்குறுதிகளை அளித்துள்ளார். அவற்றுள் முக்கியமானவை மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை, அனைவருக்கும் பேருந்து இலவச பயணம், 200 யூனிட் இபி இலவசம், வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், வேலையில்லா இளைஞர்களுக்கு ரூபாய் 4000 உதவித்தொகை, திருமணத்திற்கு 1 பவுன் தாலி, பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம். இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமா என்றால் அது மிகவும் கடினமான கேள்வி. ஏனெனில் முன்பு ஆட்சி செய்தவர்கள் பல ஆண்டுகளாக அனுபவம் பெற்றவர்கள். ஆனால் விஜய் அரசியலில் புதியவர். அதனால் அனுபவ குறைவு ஒரு பெரிய சவால். உயர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து வேலை செய்வது, அரசின் வருமானம் செலவுகளை சரியாக நிர்வகித்தல், அறிவித்த திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருதல், அவசர நிலைகளை சமாளித்தல், இவையெல்லாம் நடைமுறை ஆட்சி அனுபவம் தேவைப்படும் விஷயங்கள். அதே நேரத்தில் மக்களின் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் இவ்வளவு பெரிய விஷயங்களை குறுகிய காலத்தில் சாதிப்பது மிகப்பெரிய சவால். ஒரு வலுவான கட்சி அமைக்க அடித்தள பணியாளர்கள், மாவட்ட அமைப்பு, நீண்ட கால திட்டம் தேவை. இதற்கெல்லாம் அதிக நேரம் தேவைப்படும். சினிமாவில் ஹீரோவாக தீர்வு காண்பது ஈஸி. ஆனால் ஆட்சியில் சட்டம், நடைமுறை, அனுமதி, நிதி வரம்புகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும். இந்த மாற்றங்களுக்கு பெரிய அளவில் நிதி தேவை. அதனால் நிதி நெருக்கடி வரும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. மக்கள் நல்ல ஆட்சி எதிர்பார்க்கிறார்கள். அது நடக்கலைன்னா அதிருப்தி ஏற்படும். எதிர்க்கட்சிகளும் இதை ஒரு சவாலாக பார்க்கலாம். ஆனால் நல்ல ஆலோசகர்கள், வலுவான நிர்வாகம், சரியான திட்டமிடல், மக்களுடன் நல்ல தொடர்பு இருந்தால் விஜய் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் தலைவராக மாறலாம். இப்போ கேள்வி ஒன்றுதான், இந்த சவால்களை விஜய் எப்படி சமாளிப்பார்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி. யசோதா.